பார்த்தாலே ஒருவருக்கும் உடம்பெல்லாம் அண்ணங்கால பாட்டு கேட்டாலே கிருகிருக்கும் அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். மச்சி நீ சீமான் வீடியோ பார்க்கல? நெஞ்ச நிமித்தி இந்த புஷ்பா படம் பத்தியா? புஷ்பா படம் பத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு அப்படி போடா, நிமிந்து போடா. சீமான் அண்ணன் ஸ்பீச்சில் நான் தொப்புன்னு விழுந்த பீச்சில் அட வந்தது பாரு ரத்தம், என் காது போச்சு மொத்தம். இருக்கு 2 ரெக்காத தூக்குனா தான் கெத்து, சும்மா அங்கிட்டு போறவன தூக்கி போட்டு மொத்து. போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, அண்ணன் மோடியோட ஒத்து தானுங்கோ. பேசுனாங்க உறவினர்களை வச்சு, தம்பிக்கு ராஜ்யசபா கொடுப்போம், எக்கனாமிக்கலாக பேக் பண்ணுவோம். மோடிக்கு சீமான் ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதையும் சொல்லிட்டு போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, அண்ணன் மோடிக்கு இஷ்டமாமுங்கோ. அதிபரோட ஸ்பீச்சில் நான் துப்புன விழுந்த பீச்சில் அட வந்தது பாரு ரத்தம், என் காது போச்சு மொத்தம். ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டோமோன்னு வேற பயன். போக்கிரி பிச்சு பாப்பக்கிரி கத்துனா சத்தமா கத்துனா, கெத்துதான் பிடிக்கும் பித்துதான், லாக்குதான் தம்பிகள் லாக்குதான். நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த எழுவாரு கதை 2 விடுவாரு, உண்டி எடுப்பாரு, கலெக்ஷன் பிரிப்பாரு. ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, ஊருல இட்லி கறி சொத்து தானுங்கோ. போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, ஊருல இட்லி கறி சொத்து தானுங்கோ. பொட்டான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதில் கறி, இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது அதில் கறி. சீமான் ஸ்பீச்சில் நான் தொப்புன்னு விழுந்த பீச்சில் அட வந்தது பாரு ரத்தம், என் காது போச்சு மொத்தம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பொறம்போக்குடா புறம்போக்குடா. பொறம்போக்கு 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 பொறம்போக்கு. புறம்போக்கு மீன்ஸ் புறம் என்பது பேக், போக்கு என்பது லூஸ் மோஷன். யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன். புது புது கதைகளை சொல்லுவான், மேதகு பெயரைய மெல்லுவான், காசதான் மொத்தமா அள்ளுவான், ரூமு தான் ரெடிஷன்ல போடுவான். இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசு கொடுத்து நாங்க கட்சி வளர்த்தோம்மா. எங்க காசு எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம் சரியா? வந்து உட்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்து மேடையில பேசுறேன். நான் வந்து ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு குடிச்சு கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. உள்ள ரூமுக்குள்ள போனதும் பார்த்துட்டு ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னு, ஜிம் இல்லன்ட்டாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். என்னதான் சொன்னாலும் தப்பேதான் செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போதும் விசில் போடும். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா, அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள வளர்த்து பிடிங்க. போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, அண்ணி விஜயலட்சுமிய கேட்டு பாருங்கோ. சத்தியமணி சொல்லுங்க, விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதது சொல்லுங்க. போட மாட்டோம் ஓட்டு தானுங்கோ, அந்த ஆம போட்டு சோப்பு தானுங்கோ. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. இப்ப சில பேர் இங்க கேக்குறான், ஊ இஸ் சீமான், ஊ இஸ் சீமான், ஊ இஸ் சீமான்ங்கறான். சீமான்ங்கறாரு. நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்,
நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன். கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். தேன்மொழி விஜயலட்சுமி யாழ்மதி தொடரும் சீமானின் பாலியல் சீண்டல் பட்டியல். ராமர் என்ன தர்மர் என்ன மாமே மனசு தங்கந்தா. நைஸ் ஸ்மைல். நாம் தமிழர் கட்சி சீமான் செபாஸ்டியன் சீமான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவராக வளர்ந்ததற்கான ஆதாரங்கள் அம்பலம். பாரு மயில்வானம், எந்த தப்பான நியூஸும் உன் சேனல்ல வரக்கூடாது, புரியுதா? ஐயோ நியூஸ் எல்லாம் தப்பா வராது முன்னாரு. நடந்தது நடந்தபடி அப்படியே ஒளிமறை இல்லாம உண்மை அப்படியே வரும். அன்னிட்டும் திருநா நக்கலா பொய் பொய் எல்லாம் பொய் மனுஷன் போடு வேஷ பொய் 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 எல்லாம் பொய் மனுஷன் போடு வேஷ பொய். 2008ஆம் ஆண்டு ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருந்த போது போலி பாஸ்போர்ட்டில் இலங்கைக்கு பயணித்த ஆவணங்களும் சாட்சியமும். என்ன பொய் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே. ஈழத்தில் போர் நடக்கும் போது ஈழப் பெண்ணிடம் சேட்டை. இப்பதாய நீ உத்தம பத்தன. எது உத்தம பத்தன்னா? ஆமையா இந்த மாதிரி சாப்பிடு. ஐயோ, கோபத்தின் உச்சிக்கு சென்ற பிரபாகரன் வலுக்கட்டாயமாக செருப்படி கொடுத்து விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வுகள். நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஃபிளாஷ்பேக். ஆக்ஷன். முன்னாடி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? அவனு கெட்டவரடி. உன் கவுண்ட் வரல அப்புறம் அப்படின்னா என்ன கேடு கேட்டா. சீமான் சீமான் செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்ப சீமான். செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்ப சீமான். எழுதி வச்சுக்கோ, செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்ப. கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிர் கொடுத்து போராடிட்டு இருந்த நேரம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேலதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா எத்துக்கடா மயிர உனக்கு நான் அப்ப தேவைப்பட்டேன். செருப்பு பிஞ்சுடும் சீமான் உனக்கு. பிச்சைக்காரச்சோடைய 46 வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த. ஐயா, என் பேர் மாணிக்கம். ஏழரை கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பிள்ளைகள், என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, அதை தூண்டுது, அதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான் தெரியுதுல. பொத்தி போ. ஆனா எனக்கு சொல்லுவாங்க இதாண்டா காரணம் அப்படின்னு, வெளியில சொல்ல மாட்டாங்க. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. உங்களுக்கு இருக்க செல்வாக்குனால டிக்டாக் தடை பண்றாரு. போட்டி கொடுத்த, ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி, இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. முதலமைச்சர் கிடையாது, இந்தியாவே பிரதமர் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது. உண்மைதான். உள்ள என்ன நிறைய இருக்குது. பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. உண்மைதான். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.